வழியில் ஒரு அம்மன் மாரியம்மன் அம்மா அவங்க முழு பேர் என்னம்மா? மாரியம்மன். நான் பிறந்தபோதே வந்து மாரியத்தா திருநாள்லேயே பிறந்தவோம். நான் அந்த நாளில் பிறந்தபோது எனக்கு 50 வயசு ஆகுது. மாரியத்தா திருநாள்லேயே நான் பிறந்தேன். என்ன வகையான சக்தி உண்டுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே காளியம்மா ரொம்ப நேசிக்குவேன். காளியம்மா வந்து ரொம்ப அதிகமாக நான் கும்பிடுவேன். அவங்கள வந்து அதிகமாக வந்து நேசிக்குவேன். நான் கீழே உக்காந்தாலையும் இழந்தாலையும் அப்படியே வந்து கலன்னு வேப்ப மரம் அப்படியே சிரிக்கும். அப்படியே இப்படி புத்து அப்படியே தலைக்கு மேலே ஏறும். பாம்பு இன்னைக்கு இருக்கா? சர்வமா என் செல்லில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வீடியோவில் போட்டுனே இருக்கேன். அப்படியே படுத்துன்னு இருப்பேன். அப்படியே இப்படி ஏறி இப்படி இறங்கும் என் மேலே வந்து. இப்போ இங்கே இருக்குங்களா? வருது நைட்டில் ஆனால் புத்து இருக்குது. முன்னாடியே புத்து இருக்குது அக்னி வீர சிலையான. அந்த புத்தானை வந்து வரும், இங்கே வந்துடும், அந்த ரூமுக்குள்ள அங்கே வந்துடும். வந்துக்குது பாரு, கோல் எடு, அது அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு தெரியும் இவர் தான் வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், நான் தான் வந்துக்கிறேன்னு கரெக்டாக தலையை தூக்கி படம் எடுத்து காமிக்கும். ஏன்னா நாகராஜா பகல்லையும் வரும். அம்மாவாசைக்கு கரெக்டாக எங்களை வந்து காய்ச்சி கொடுத்துரும். அம்மாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்துடும். அது அந்த நாள் மாறாது. இப்போ சமீபத்தில் எப்போ பார்த்தீங்க? இந்த முன்னா நாள் நைட்டு பால் படிக்கிறதுக்கு போகிறோம் புத்தான. அப்படியே சரசரன்னு புத்துலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கி தலையை தூக்கிச்சு. ஏம்மா நீ இரு, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். இதை தான் சொல்லுவேன் நான் எங்கள் அம்மா கிட்ட, நீ ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன். இல்லைம்மா, இப்போ உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் சொன்னால் அப்படியே படிக்கும். என்னுடைய வார்த்தை வந்து நான் என்ன நினச்சி சொன்னாலே பண்ணிட்டேன். ஏன்னா நான் 30 வயசுலேயே எங்கள் அம்மாளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். வடநாடு தென்னாடு கைலாகம் எல்லாம் சுற்றி வந்துட்டேன். இந்த வயசுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்து இன்னைக்கு எங்கே உட்காந்துருக்குறேன்னா, இந்த ஆலயத்தை வந்து 2011 இந்த இடத்த வாங்கணும். இத்தனை வருஷம் இங்கே வாங்கினும் போது வந்து அன்னைக்கு வந்து ஒரு சென்ட் 55,000 வாங்கணும். இங்கிருந்து இது வரைக்கும் கோயில் வரைக்கும் 15 சென்ட் வாங்கணும். வாங்கிட்டு அப்போ கட்ட முடியல. நான் வந்து கூலி வேலை செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். என் பசங்க 2 இருக்காங்க எனக்கு. அவங்களையும் படிக்க வைக்கணும். இன்னைக்கு படிக்க வச்சு என் பிள்ளைக்கு வந்து 1 ரூபாய் செலவு யாருக்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்கணும். இவங்கள கம்பெனி ஏறணும். ஒரு